நம்ம எப்படி தான் வீட்டில் சாம்பார் பார்த்து பார்த்து வச்சாலும் நமக்கு ஹோட்டலில் செய்கிற மாதிரி திக்கா நல்லா வாசமாக அந்த கன்சிஸ்டன்சியில் ஏன் வரமாட்டேங்குதுன்னா நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா பருப்போடு சேர்த்து காயும் சேர்த்து வேக வைக்கிறதுனால அதோட டேஸ்ட்டே நமக்கு வராது, சாம்பாரோட ஒரிஜினல் டேஸ்ட்டு. அதேமாரி கடையில் வாங்குகிற சாம்பார் பொடியை மட்டும் அப்படியே போட்டு நம்ம கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சாம்பார் டேஸ்ட்டாகவே இருக்காது. நீங்கள் ஹோட்டல் சாம்பார் மாதிரி டேஸ்ட் வேணுமா, அந்த கவலையை இனிமேல் விடுங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சுட சுட சாதத்தோட ஹோட்டல் டேஸ்ட்டில் நமக்கு திக்னஸாகவும் அந்த காய்கறி ஃப்ளேவரோடு நம்ம சாம்பார் சாப்பிட்ணுமா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். துவரம்பருப்பு 250 கிராம், பாசிப்பருப்பு 50 கிராம், மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய் 100 ml, கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி மீடியம் சைஸ் நறுக்கியது 3, பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன், முருங்கைக்காய் 1, கேரட் 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், கத்திரிக்காய் 150 கிராம், மாங்காய் 4 துண்டு, வெண்பூசணி 4 துண்டு, வரமிளகாய் 2, கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து, புளி கரைச்சது சின்ன எலுமிச்சை அளவு, சாம்பார் பொடி 2½ டேபிள் ஸ்பூன், சாம்பார் மேல் பொடி 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நம்ம சாம்பார் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம பருப்பு வேக வச்சிருக்கலாம். இப்போ நம்ம சாம்பாருக்கு பருப்பு வேக வச்சிடலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க 1/4 கிலோ துவரம் பருப்பை குக்கரில் போட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 50 கிராம் பாசிப்பருப்பு போட்டுடலாம். நம்ம துவரம் பருப்பு பாசிப்பருப்பு குக்கரில் போட்டுட்டோம். இதை நம்ம 2 அலசி எடுத்துடலாம். நம்ம நல்லா இதை பிசைஞ்சு ஒரு கலஞ்சிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு நல்லா 2 வாட்டி களைஞ்சி எடுத்துட்டோம். இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். நம்ம இப்போ பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டோம். நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சத்தூள் இப்போ போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 100 கிராம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்ததில் ஒரு 4 வெங்காயம் மட்டும் பருப்போடு போட்டு வேக வச்சிடலாம். 3 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அதில் பாதி தக்காளி இப்போ பருப்போடு போட்டு வேக வச்சிடலாம். நம்ம ஏன் வெங்காயமும் தக்காளியும் போட்டு வேக வைக்கிறோன்னா அப்போ பருப்போடு நல்லா குழஞ்சி வந்துருச்சுன்னா டேஸ்ட்டு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். நம்ம பாசி பருப்பு போடுறதுனால நமக்கு திக்னஸ் கொடுக்கும். நம்ம வெறும் துவரம் பருப்பு மட்டும் போட்டோன்னா அந்த திக்னஸ் கிடைக்காது, சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும். நம்ம இப்போ பருப்போட வெங்காயமும் தக்காளியும் மட்டும்தான் போடுறோம். நம்ம காயெல்லாம் இதோடய போட்டு வேக வச்சோன்னா குழம்பு கொஞ்சம் வளவலன்ற மாதிரி ஆயிரும், அந்த சாம்பாரோட டேஸ்ட்டு கிடைக்காது. காய் எப்பயுமே வதக்கி நம்ம கொதிக்க வச்சு பண்ணாதான் சாம்பாரோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. நம்ம இப்போ பருப்பு வேக வைக்கிறப்ப கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், 1 டேபிள் ஸ்பூனு. இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். இது ஏன் நம்ம எண்ணெய் ஊற்றுறோன்னா குக்கரில் பொங்கி தண்ணியாக வெளியில் வராமல் இருக்கிறதுக்காண்டி எண்ணெய் ஊற்றினோன்னா அந்த தண்ணி வெளியில் வராமல் இருக்கும், அதனால் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம குக்கரில் மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கருக்கு மூடி போட்டாச்சு, அடுப்பு பற்ற வச்சுட்டோம். நம்ம விசில் போட்டுடலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 விசிலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசிலும் விடலாம். அப்போ தான் நமக்கு பருப்பு அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் நமக்கு சாம்பாரோட டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நமக்கு பருப்பு நல்லா குழஞ்சி வந்துச்சுன்னா தான் நமக்கு சாம்பாரோட திக்னஸும் டேஸ்ட்டும் அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு குக்கர் ஆறிடுச்சு, நல்லா 3 விசில் விட்டுட்டோம். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்ம 3 விசில் விட்டு நல்லா ஆறிடுச்சு குக்கரு. நம்ம இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். இப்போ நமக்கு நல்லா 2 விசில் சிம்மில் விட்டதுனால பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாமே கரைஞ்சிருச்சு. நம்ம மற்றலெல்லாம் கடைய வேண்டிய அவசியமே இல்லை. பருப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கு. சாம்பாரோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சாம்பார் எப்படி தாளிக்கலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 100 ml எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ போட்டுடலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சு, அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது அரை டீஸ்பூன் உளுந்து, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம தாளிக்கிற ஜாமான்லாம் நல்லா பொரிஞ்சிடட்டும். நம்ம வெந்தயம் கொஞ்சமாக தான் போட்டுக்கணும், நிறைய போட்டால் கசந்த மாதிரி ஆயிரும். வெந்தயம் போட்டால் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு தாளிக்கிற ஜாமான்லாம் பொரிஞ்சிருச்சு. நம்ம 2 வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். எப்பயுமே நமக்கு சாம்பாருக்கு வரமிளகா கிள்ளி போட்டு தாளிச்சோன்னா ரொம்ப நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறோம். அடுத்தது சின்ன வெங்காயம் 100 கிராம் உரிச்சு வச்சதை போட்டுக்க போகிறோம். எப்பயுமே நம்ம சாம்பார் செய்கிறப்ப வந்து சின்ன வெங்காயம் முழுசாக போட்டால் தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். பெரிய வெங்காயத்தோடு நம்ம சின்ன வெங்காயம் போடுறப்ப தான் சாம்பாரோட டேஸ்ட் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம மீடியம் சைஸு 3 தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம். அதில் பாதி வந்து பருப்பு வேக வைக்கிறப்ப போட்டுட்டோம், மிச்சத்தை வந்து வதக்கிறப்ப போட்டுக்கலாம். இப்போ
நமக்கு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கிடணும். நம்ம எண்ணெயில் போட்டு வதக்குறப்ப அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஃபுல்லாக தக்காளியும் நம்ம வேக வச்சாலும் நமக்கு டேஸ்ட் கிடைக்காது. எண்ணெயில் போட்டு தக்காளி வதக்கணுன்னா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். தக்காளி நல்லா வதங்கணுன்னா நம்ம கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கலாம். இதில் இப்போ நமக்கு தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு பாருங்கள். தோல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பருப்பில் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கோம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். அடுத்தது நம்ம சாம்பார் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருக்கோம். அதை இப்போ போட்டுடலாம். இப்போ நம்ம சாம்பார் தூள் இதோட போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்கிடலாம். இப்போ நம்ம சாம்பார் தூள் நல்லா லைட்டாக வதக்கிடலாம் இந்த எண்ணெயிலேயே. அப்போ தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம எண்ணெயில் வதக்குறப்ப. அதுக்கப்புறம் நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சாம்பார் பொடியோட ரெசிபி போட்டிருக்கோம் நித்தாரா சேனலில். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கில் போய் பார்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடியை லைட்டாக எண்ணெயில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் காய்கறி போட்டு நம்ம கொதிக்க விட்டோம்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் பச்சை வாடை போயிருக்கும். எண்ணெயில் வதக்குறப்ப அதோட சாம்பார் தூளோட பச்சை வாடை போயிடும் நமக்கு. இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் எண்ணெயிலே. இப்போ நம்ம எல்லா காய்கறியும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு காயாக போட்டுக்கலாம். 100 கிராம் கேரட் க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். 100 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கோம், அது போட்டுடலாம். ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுருக்கோம், இதை போட்டுடலாம். அடுத்தது 150 கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். இதே மாதிரி நீட்டாக நறுக்கி பாதையாக கட் பண்ணி வச்சுருக்கோம், இதை போட்டுடலாம். நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணுறப்ப இந்த ஒரு சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி அப்படியே வச்சுட்டோம்னா கருப்பாக ஆயிரும். நம்ம அதை ஒரு உப்பு தண்ணியில் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோம்னா நம்ம கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஒரு 4 துண்டு பூசணிக்காய் போட்டுக்கிறோம். ஏன்னா பூசணிக்காய் போட்டால் தான் அந்த ஹோட்டலோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து இந்த காயெல்லாம் ஒரு வதக்கிடலாம். இப்போ நம்ம காய் வேகிறதுக்கு காயிலெல்லாம் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். இதெல்லாம் ஒரு கிளறி விட்டுடலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். இப்போ நம்ம காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சோம். காயிலெல்லாம் வெந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம இப்போ ஊற்றிடலாம். தக்காளி வதக்கிறப்போ உப்பு போட்டிருந்தோம், அது பத்தாது நமக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம். நம்ம புளி ஏன் இப்போ லாஸ்ட்டாக ஊற்றுறோன்னா, முதல்ல ஊற்றிட்டோன்னா காய் நமக்கு வேகாது சில காய்கள். அதனால் இப்போ லாஸ்ட்டாக ஊற்றுறோம். புளி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் போட்டுடலாம். இப்போ நம்ம புளி ஊற்றிட்டோம், நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 4 துண்டு மாங்காய் போட்டுக்கலாம். நம்ம ஏன் மாங்காய் போடுறோன்னா, அது மாங்காய் போட்டோன்னா சாம்பாரோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அதேமாதிரி சாம்பார் கடைசியில் தான் போடணும். முன்னாலேயே போட்டோன்னா அது கரைஞ்சிரும். லாஸ்ட்டாக போட்டோன்னா அந்த புளிப்பு இறங்கி டேஸ்ட்டு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ நம்ம மாங்காய் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வர விட்டுட்டோம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம பருப்பு ஊற்றிட்டோம். நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். சாம்பார் பாருங்கள் நல்லா ஒரு திக்னஸோடு இருக்குது. காயும் நமக்கு குலையாமல் அந்தந்த காய் அந்தந்த டெக்ஸ்சரில் நமக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி வதக்கி வச்சு தனியாக வேக வச்சோம்னாலே சாம்பார் நமக்கு நல்லாயிருக்கும். பருப்பு ஊற்றிட்டோம் பாருங்கள், எவ்வளோ நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு. காய் நம்ம பருப்போடு வேக வச்சோன்னா குழஞ்சி சாம்பாரோட டேஸ்ட்டே நமக்கு வராது. இப்போ காய் தனியாக வதக்கி வேக வைக்கிறப்ப அந்தந்த காயோட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். சாப்பிட்றப்ப டேஸ்ட்டும் நமக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பருப்பு நல்லா கரைச்சி விட்டுட்டோம். பருப்பு நல்லா அந்த குழம்போட நல்லா ஒரு கொதி வந்தால் தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நம்ம பருப்பு நல்லா கரைச்சி விட்டுட்டோம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேல்படி போட்டுடலாம். இப்போ நமக்கு பருப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் மேல்பொடி போட்டுக்கலாம். மேல் பொடி நம்ம தூணு மாதிரி தான் போடணும். நம்ம ஒரே இடத்துல போட்டோன்னா கட்டியாக ஆகிக்கும். மேல் பொடி போட்டுட்டு ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ நம்ம மேல் பொடி தூவிட்டோம். இப்போ ஒரு கிளறி விட்டுறலாம். நம்ம ஏன் இந்த மேல் பொடி போடுறோன்னா, அது அந்த லாஸ்ட்டாக அந்த அரோமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பிறுபிறுப்பாக அரைச்சிருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் நமக்கு நல்லாயிருக்கும். இது நம்ம கட்டிப்படாமல் கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு ஒரு கொதி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லாஸ்ட்டாக ஒரு கொதி வந்துட்டால் போதும். இப்போ நம்ம இந்த மேல் பொடி வந்து ஆல்ரெடி நம்ம நித்தாரா கிச்சனில் டிஃபன் சாம்பாருக்கு செஞ்சது தான். இந்த மேல் பொடியோட ரெசிபி வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஃபன் சாம்பாரோட லிங்க் போடுறோம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹோட்டல் ஸ்டைலுன்றப்ப அந்த பிறுபிறுப்பு தன்மையோடு அரைக்கிற மேல் பொடி போடுறப்ப தான் டேஸ்ட் நமக்கு அதே ஸ்டைலில் கிடைக்கும். சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பாட்டோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நம்ம இப்போ சாம்பார் பாருங்கள் நல்லா அந்த சாப்பாட்டோட பிசைகிறப்ப நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்.
நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்குது. அந்த சாம்பார்லாம் நல்லா பச்சை வாடை இல்லாமல் காயில் நல்லா சாம்பார் தூள் புளியெல்லாம் சார்ந்து அந்த வெங்காயம் சாப்பிட்றப்ப நமக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பார் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அபிராமி ஃப்ரம் அபிஸ் செட்டிநாடு ஸ்நாக்ஸ். நாங்கள் வீட்டு முறைப்படி செட்டிநாடு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாமே ப்ரீ ஆர்டர் பேசிஸில். உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 8248632821. நன்றி, வணக்கம்.